சமீபத்திய ஐநாவுடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, உலகத்தில் நிறைய கண்டுபிடிப்புகள் வந்துடுச்சு, நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, புதிய புதிய பொருளாதார கட்டமைப்புகள் வளருது. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், ஏஐ டெக்னாலஜி, டாட் டெக்னாலஜி, இப்படி எல்லாம் உலகத்தில் வளருது. ஆனால் சமீபத்திய ஆய்வுகள் சொல்லுது, இந்த உலகத்தில் நெக்ஸ்ட் ஜெனரேஷனை எப்படி உருவாக்கணும்னு தெரியல யாருக்குமே. அவங்க மிகப்பெரிய பாதிப்பை நோக்கி நகர்த்தப்படுறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், 1996க்கு பிறகு பிறந்த குழந்தைங்க, 1996 2016 வரைக்கும் பிறந்த குழந்தைங்களுடைய மனநிலைகள் எப்படி இருக்குதுன்னு ஆய்வுகளில் சொல்கிறாங்கன்னா, அவங்க வெளியிருந்து பார்க்கும்போது அறிவாளிகள் மாதிரி இருப்பாங்க. சிபிஎஸ்சியில் படிப்பாங்க, மொபைல் ஃபோன் பயன்படுத்துவாங்க, டெக்னாலஜி பயன்படுத்துவாங்க, ஏஐ பற்றி எல்லாம் பேசுவாங்க. ஆனால் உணர்வு ரீதியாக அவங்கெல்லாம் கோழைகளாக இருக்கிறாங்கன்னு ஆய்வுகள் சொல்லுது. இப்போ இந்த சமுதாயத்தை நம்ம கட்டமைக்கணும் அப்படின்னா, இந்த வருங்கால ஜெனரேஷனை எப்படி நம்ம உருவாக்க போகிறோம்? இப்படி உருவாக்க முயற்சிக்கும் போது முதலாவதாக நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, இன்னைக்கு நம்முடைய ஜெனரேஷன் எதிர்கொள்ளக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன. எல்லா சேவைகளை விட இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நெக்ஸ்ட் ஜெனரேஷனை எப்படி உருவாக்குறோம், வருங்கால சமுதாயத்தை எந்த மனநிலையில நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம், அவங்களை எப்படி எந்த கட்டமைப்பை நோக்கி நம்ம தயார் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவான பார்வை நமக்கு வேணும். நாம இந்த உலகத்துல வாழ்ந்தோங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சி நம்முடைய பிள்ளைங்க மட்டும்தான். அந்த பிள்ளைங்களை நம்ம எப்படி உருவாக்குறோம் அப்படிங்கிறதா இன்னைக்குள்ள ஒரு கரண்ட் மிக முக்கியமான டாபிக்.